தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலம் கயாவில் இருக்கை இழுக்கப்பட்டதை அறியாமல் அதில் அமர சென்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே தரையில் விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொழிலாளர் மாநாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இருக்கையில் அமர முயன்ற போது தவறி விழுந்தார். சிதம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பித்தப்பை கல் நீக்க அறுவை சிகிச்சை செய்த பெண் இறந்ததற்கு தவறான சிகிச்சையே காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுக்கூடலூரை சேர்ந்த அகிலாவுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதால் கடந்த 26ஆம் தேதி புவனகிரி சிதம்பரம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு பித்தப்பையில் கல் இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதற்கு பிறகு உடல்நிலை மோசமான நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினரே கடலூர், புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அகிலா செவ்வாய்க்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை கோரி சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகள் தானம் செய்த காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. குமணன்துள்ளு கிராமத்தை சேர்ந்த 27 வயதான முனியாண்டி பழனி சிறப்பு பட்டாலியனில் பணியாற்றி வந்தார். விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த இவர் கடந்த 7ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவருடைய உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் பெரியகுளம் சார் ஆட்சியர் மலர் வளையம் வைத்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க முனியாண்டியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளிப்பாளையம் அடுத்த ஓடப்பள்ளி பகுதியில் தடுப்பணைக்கு செல்வதற்காக வந்த ஆட்டோ திடீரென வளைவில் திரும்பியது. இதை சற்றும் எதிர்பாராத பின்னால் வந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதியதில் அதில் வந்த 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டனர். நல்வாய்ப்பாக இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் உள்ளே கால்நடைகள் சர்வ சாதாரணமாக சுற்றித் திரியக்கூடிய காட்சி வெளியாகியுள்ளது. சிதி மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவமனையில் தெருநாய்கள், மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். கால்நடைகள் சுற்றித் திரிவதால் மகப்பேறு வார்டில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவியை ஓடை நீரில் அழுத்தி கொலை செய்த கணவர் தானும் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பசுமலை தாங்கலை சேர்ந்த விவசாயி நமச்சிவாயத்திற்கும் அவருடைய மனைவி பத்மாவதிக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை கால்நடைகளை கொட்டகையில் கட்டுவதற்கு சென்ற பத்மாவதி நீண்ட நேரமாக வீடு திரும்பவில்லை. இதையடுத்து குடும்பத்தினர் தேடி சென்ற போது அவர் இறந்த நிலையில் ஓடை கால்வாயில் மிதந்தது தெரியவந்தது. மேலும் அருகே உள்ள மரத்தில் நமச்சிவாயமும் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் கிடந்துள்ளார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளக்கவி, வட்டக்கானல் உள்ளிட்ட கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து சீராகும் வரையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாக தேவதானப்பட்டி வன அலுவலகத்தினர் அறிவித்துள்ளனர். உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் ராட்சத பாறை மற்றும் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 36 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட கல்லட்டி மலைப்பாதையில் 20வது கொண்டை ஊசி வளைவில் ராட்சத பாறை மரங்களோடு சேர்ந்து விழுந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை மற்றும் இரும்பு தடுப்பு வேலிகள் சேதமடைந்தன. மேலும் உதகைக்கும் உதகையிலிருந்து மசினக்குடி, மைசூர், முதுமலைக்கும் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 5ஆம் தேதி ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் அதன் தலைவர் ம.க. ஸ்டாலின் மீது வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி நடைபெற்றது. இது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த காவல்துறையினர் சேலத்தில் பதுங்கியிருந்த மருதுபாண்டி, மகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் பாபநாசம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வரக்கூடிய 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஸ்ரீ ரஜதகிரீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்திற்காக யானை மீது வைத்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீ ரஜதகிரீஸ்வரர் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 11ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து யானை மீது புனித நீர் வைத்து சிவவாத்தியங்கள், கோலாட்டம், நெய்யாண்டி மேளம், நாதஸ்வர கச்சேரியுடன் கொண்டுவரப்பட்டது. அப்போது பெண்கள் பலரும் முளைப்பாரி சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 80 அடி ஆழ கிணற்றில் விழுந்த ஆட்டை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். பழந்தின்னிப்பட்டி மடம் பஸ் நிறுத்தம் அருகே வசிக்கும் சந்திரசேகர் என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவரின் ஆடு தவறி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி கிணற்றுக்குள் இறங்கி ஆட்டை உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏ சதீஷ் செயலை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2010ஆம் ஆண்டு இரும்பு தாது ஏற்றுமதியின் போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக எம்எல்ஏ சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த மாதம் 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் டெல்லி, மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 67 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6.7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 14 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் முடக்கப்பட்டுள்ளது.